வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். நம்ம விஜயும் காவேரியும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம காவேரி மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே விஜயும் தாத்தாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துடுறாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் குமரனுக்கும் நிவினுக்கும் விஜய் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்தமாரி காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவள் எப்படி வீட்டில் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே நிவின் குமரனும் பார்த்திங்கன்னா சாரதா கிட்ட சொல்லிவிட்டு சாரதா நிவின் குமரன் அப்புறமா எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே விஜய் அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாரு. தாத்தாக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறமா டாக்டர் வெளியில் ஏன் நான் போன வாட்டமே சொன்னேன்னே உங்ககிட்ட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே தாத்தாக்கு உடனே சமசிரிப்பு, ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. நம்ம சாரதா பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னது மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் இதெல்லாம் உங்ககிட்ட வேறு மாதிரி சொல்லணும்னு நினச்சோம் நானும் காவேரியும் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் சொல்லக்கூடிய மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் அவளை கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னோடனே இந்த வெண்ணிலா இருக்கும்போது என் பொண்ணை நீங்கள் எப்போ இது மாதிரிலாம் பண்ணீங்க, எதனால் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்லாம் சொல்லிட்டு சாரதா உடனே ரொம்ப தப்பாக நினச்சிட்டு கத்த ஆரம்பித்த உடனே இங்கே பாருங்கள், வெண்ணிலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ அவளுக்கு நினைவு வந்ததுனால அவள் இப்படிலாம் பண்ணுறா. கண்டிப்பாக அவள் கொஞ்ச நாளில் சரியாயிடுவா. இந்த பிரச்சனைலாம் அவள் புரிஞ்சுக்கிட்டனால எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. உடனே நிவின் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். உடனே சாரதா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறாங்க. இந்த தம்பி எப்படி வெளில வந்துச்சு, கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை எங்கள் தம்பியால் நமக்கு எதுக்கு இங்கே தம்பி இப்போ என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவேரி தான் நான் என்ன நீங்கள் என்ன தெரியாமல் இருக்கீங்க, போய் என்ன ஆச்சு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா கேட்குறாங்க. அப்படிலாம் காவேரி சொல்லிட்டு மயங்கி பேசுகிறாங்க. வந்துட்டாங்க, நாங்கள் ஒரு நேரத்தில் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. எதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. என்னன்னு தெரியல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு